ஆகஸ்ட் 15 அலாஸ்கால ட்ரம்ப் புத்தினெல்லாம் சந்திக்க போறாங்க. அதுக்கு ட்ரம்ப் இப்பயே சொல்றாரு, அந்த மீட்டிங் ஆரம்பிச்சா 2 நிமிஷத்துலேயே தெரிஞ்சிடும் அந்த மீட்டிங் சக்ஸஸ் ஆகுமா ஃபெயிலியர் ஆகுமா. அதுதான், அதுக்குள்ள நான் கோவப்படுத்தி 2 பேருக்கு சண்டையை ஏற்படுத்தி விட்டுருவேங்கிற மாதிரியே பேசுறாரு. அதுக்குள்ள உக்ரைன் அதிபரும் சொல்லியிருக்காருல்ல, என்னையும் பேச்சுவார்த்தை கூப்பிடணும் அப்படின்ட்டு, அதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்காரு. ஓகே, ஏன்னா சேர்ந்து பேசுற மாதிரி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ட்ரம்ப்பும் ஜெலன்ஸ்கியும் பேசும்போதே அது உக்கிரமா போச்சு. ஆனால் இந்த போர் நிற்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எண்ணமா இருக்குது. இதுக்கு இடையில வந்து உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி பிரதமர் மோடியோட தொலைபேசி வாயிலாக பேசியிருக்காரு. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காரு ஜெலன்ஸ்கி அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த ஆயில் வாங்குறத ரஷ்யா கிட்ட இருந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, அதன் மூலமாக கிடைக்கிற நிதியை அவங்க வாரில் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறாராம். பிரதமர் மோடியும் நான் வந்து இந்த மாதிரி அமைதி மூலமாக தான் நம்ம வந்து எல்லாத்தையும் எட்ட முடியும், அதுக்கு பேச்சுவார்த்தை தான் முக்கியம், அதனால் பேச்சுவார்த்தை நடத்துங்க அப்படிங்கிறத பதிலாக சொல்லியிருக்காராம். இதில் யூஎன் ஜென்ரல் அசம்பிளி வந்து நடக்க போது நியூயார்க்கில் இந்த ஆண்டில், அங்கே 2 பேரும் சந்திப்போம் அப்படிங்கிற மாதிரி ஜெலன்ஸ்கி சொல்கிறாரு. பட் பிரதமர் மோடி போகிறாரா என்னங்கிறது தெரியல. ஆனால் அவர் பேச போகிற லிஸ்ட்டில் வந்து மோடி பேர் இருக்குதாமா. ஸோ திரும்ப நியூயார்க், அதாவது யூஎஸ் போவாருங்கிற மாதிரியும் ஒரு தகவல் இருக்குது பிரதமர் மோடி. இன்னொரு பக்கம் என்னென்னா, அந்த பாலஸ்தீன் பிரச்சனை அதுவும் கொடூரமாக தான் போயிட்டுருக்கு. காசாவில் இஸ்ரேல் விடாமல் தாக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குற வகையில் ஏற்கனவே ஃப்ரான்ஸு, பிரிட்டன், கனடா இவங்கெல்லாம் வந்து நாங்கள் பாலஸ்தீனை ஒரு தனி நாடாக அங்கீகரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் இப்போ ஆஸ்திரேலியாவும் இணைஞ்சிருக்கு. செப்டம்பரில் நடக்க போகிற அந்த ஐநா இதில் வந்து நாங்கள் வந்து அறிவிப்போம் இதை அப்படின்னு அந்த நாடு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க.